நேத்தே கேள்விப்பட்டோம். பட் நீங்க கோர்ட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. கவுண்டிங் பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஸ்டே கேட்டிருக்கீங்க. பட் ஆல்ரெடி கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகி மிஸ்டர் வெங்கடேசன் 30,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில் இருக்காரு. அந்த தொகுதியில மட்டும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது சார். என்னோட ஒரு ஓட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அபிஷியலா டிக்ளேர் பண்ணணும். Is it possible? ஒவ்வொரு சிட்டிசனும் வோட்டர்ஸ் ஐடி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது ரூல். பட் இவர் என்ஆர்ஐ. ஒரு என்ஆர்ஐ தன்னுடைய வோட்டர்ஸ் ஐடியோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டையும் காட்டணும். இது ரெண்டுமே இல்லாம கள்ள ஓட்டு போட விட்டது மிகப்பெரிய தவறு. அதுக்காக 12 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்க எலெக்ஷன் கமிஷன். சட்டம் திருடர்களை தண்டிப்பது மட்டுமல்ல, திருடப்பட்ட பொருளை திருப்பி கொடுப்பதும் தான். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய சொத்து ஓட்டுரிமைனா அந்த உரிமை திருடப்பட்ட போது திருப்பி கொடுக்கறதான முறை. பட் உங்க ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வந்துற போதுன்னு நினைக்கிறீங்க? சார், ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் தான் சார். அமெரிக்காவில் தாய்மொழி இங்கிலீஷா ஜெர்மனான்ற ஓட்டெடுப்பு நடத்தினப்போ ஒரே ஒரு ஓட்டுல தான் சார் இங்கிலீஷின் முடிவாச்சு. பிரான்ஸ்ல ராணுவ ஆட்சியா மக்களாட்சியான்ற ஓட்டெடுப்புல ஒரு ஓட்டுல தான் மக்களாட்சியின் முடிவானது. ஹிட்லர் நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்டுல. வாஷிங்டன் அமெரிக்காவோட இணைஞ்சது ஒரு ஓட்டுல. இவ்வளவு ஏன் ஒரே ஓட்டுல அரசு கூட கவுந்துச்சே சார். நீங்க சொல்றது உண்மைதான். அதுக்கு தான் எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் பண்றோம். ரூல் நம்பர் 1, என்னோட வோட்டர்ஸ் ஐடியை செக் பண்ணல. ரூல் நம்பர் 2, ஐம் a non-resident Indian. என்னோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை செக் பண்ணிருக்கணும். ரூல் நம்பர் 3, செக்ஷன் 49P. 49O எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது 49P. இந்தியன் எலெக்ஷன் லா 49P படி ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும். Is there a law like this? எஸ், he is correct. அப்படி ஒரு சட்டம் இருக்கு. செக்ஷன் 49P உங்க செல்போன் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க. பட் இந்த மாதிரி 49P இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நேத்து வரைக்கும் எனக்கும் தெரியாது மை லார்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி 49O யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரியுது இல்ல? நோட்டா அந்த மாதிரி 49P எல்லாருக்கும் தெரியணும். இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு நீங்க சொல்றதை விட அதே ஒரு சென்சேஷனல் தீர்ப்பு மூலியமா சொன்னா ஒரே நாள்ல இந்தியா ஃபுல்லா தெரியும். பட் ஆல்ரெடி அவரு 30,000 ஓட்டு வித்தியாசத்துல முன்னணியில இருக்காரு. சார், ஒரு ஓட்டுனால இந்த தொகுதியில மாற்றம் வராம போலாம். ஆனா இந்த தீர்ப்புனால ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு தெரிய வரும். நாளைக்கு சட்ட புத்தகத்துல மட்டும் இல்ல, சட்டக்கல்லூரியில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பாட புத்தகத்துல கூட இந்த கேஸ் கேள்வியாகும், உங்க பேர் பதிலாகவும் வரும். இதை ஈடு செய்யும் விதமாக அதே பூத்தில் அதே பள்ளியில் உங்களுக்கு உங்கள் ஓட்டு அளிக்கப்பட வேண்டும். உங்களின் ஒரு ஓட்டினை சேர்த்த பின்புதான் அந்த தொகுதியின் தேர்தல் முடிவுகள் சட்டப்படி வெளியிட வேண்டும். உங்களுக்கு உங்களின் ஒரு வாக்கினை அளிக்க இந்த நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் உத்தரவிடுகின்றது.